ஆமாங்க மக்களே, தமிழகத்தில் பொங்கல் பரிசுக்குண்டான டோக்கன்கள் வெளியிட்டாங்க. ஸோ தமிழக அரசு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பாக பொங்கல் பரிசு பெறுவோர்களுக்கான டோக்கன்கள் வந்தாச்சு. கடையின் பெயர், குடும்ப அட்டைதாரர் பெயர், அட்டை எண், எந்த கிராமம், எந்த தெரு, பொங்கல் பரிசு தொகுப்பு, என்னைக்கு தேதியில் வழங்குறாங்க, நேரம், இவைகள் எல்லாமே போட்டுட்டு அந்த டோக்கன் எண் என்ன அப்படின்றதையும் இந்த இடத்துல போட போகிறாங்க. விற்பனையாளர் யார், அது சிக்னேச்சர் பண்ணி கொடுக்க போகிறாங்க. இது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இருக்கிற தமிழ்நாடு நுகர்வோர் உணவு பாதுகாப்பு துறையின் கீழே இருக்கிற கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள் அனைத்துமே இந்த வழிமுறைகளை பின்பற்ற போகிறாங்க. ஸோ நுகர்வோர் பாதுகாப்பு தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் பரிசுக்குண்டான டோக்கன் வெளியிட்டாங்க. டோக்கன் பார்த்திங்க அப்படின்னா வெளியிட்டாங்க. ஆனால் என்ன டோக்கனில் என்னென்னலாம் கொடுக்க போகிறாங்க அதுதான் இப்போ இருக்கிற ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸ். இந்த தாங்க தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸை வச்சுருக்காங்க அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். அந்த சஸ்பென்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ இந்த 2026ஆம் ஆண்டு வந்திருக்க 2026ஆம் ஆண்டு தை திருநாளை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு நியாய விலை கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்குவது தொடர்பான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளவும் மற்றும் டோக்கன் விநியோகம் குறித்தும் கீழ்கண்டவாறு தெரிவித்த அறிவுரைகளை பின்பற்றி திட்டத்தில் சிறப்பான முறையில் செயல்படுத்திட கூடுதல் பதிவாளர், சென்னை மண்டலம், அனைத்து மண்டல இணை பதிவாளர்களுக்கும் அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ பொங்கல் பரிசுக்குண்டான டோக்கன்கள் அனைத்துமே விநியோகம் பண்ணிட்டாங்க. ஸோ பொங்கல் பரிசு துவங்கப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டாங்க. மண்டலங்களில் செயல்படும் நியாய விலை கடைகளில் இணைக்கப்பட்டுள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஏற்ப நாளை 2/1/2026க்குள் டோக்கன் அச்சிடப்பட்டு விநியோகம் செய்திட வேண்டும். ஸோ தயாராக வச்சுருங்க. நியாய விலை கடைகள் நடத்தும் அனைத்து வகையான நிறுவனங்கள், ஸோ ஏஜென்சிஸ், அந்த பொருட்கள் வாங்குகிற ஏஜென்சிஸும் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டோக்கன்களை கூட்டுறவுத்துறை அச்சிட்டு வழங்கிட அறிவுறுத்தப்பட்டிருக்கு. குடும்ப அட்டைதாரர்களுக்கு சுழற்சி முறையில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் மேற்கொள்ள ஏதுவாக குடும்ப அட்டைகள் பிரிக்கப்பட்டு தெரு வாரியாக பராமரிக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் அட்டைதாரர் பொங்கல் பரிசு தொகுப்பு வேண்டிய நாள், நேரம் குறிப்பிட்டு டோக்கன்களை விற்பனையாளர்கள் குடும்ப அட்டைதாரர்களின் இல்லங்களுக்கு சென்று வழங்க வேண்டும். ஸோ வீடாக இந்த பொங்கல் பரிசை கொடுக்க போகிறாங்க. மக்களே ஹாப்பியாக இருங்க மக்களே. வீடாக ஒவ்வொரு வீடாக இந்த பொங்கல் பரிசை உங்களுக்காகவே கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த பொங்கல் பரிசை பெறுவதற்கு தயார் நிலையில் இருங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் பொங்கல் பரிசுக்குண்டான அறிவிப்பு அரசு தரப்புலேருந்து வெளியிடப்படலாம். அதனால் பொங்கல் பரிசு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இப்போவே உங்களை தயார்படுத்திக்கோங்க. எங்கேயாவது போயிட்டீங்க அப்படின்னா அந்த டோக்கன் மிஸ் ஆகிடும். ஸோ அதனால் வீட்டிலே இருங்க. இந்த ஒரு 5 தினங்கள் பார்த்திங்கன்னா வீட்டிலே இருங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு 5000 ரூபாய்க்கு உண்டான டோக்கன்கள் அனைத்துமே வழங்க போகிறாங்க. ஸோ ரேஷன் கடை ஊழியர்கள் மட்டுமே பொங்கல் பரிசை வழங்க வேண்டும். இடவசதியை பொறுத்து 2ஆம் நாள் தினந்தோறும் 150லேருந்து 200 பேர் வரை, பிற்பகல் 250லேருந்து 200 பேர் வரை பொங்கல் பரிசு விநியோகம் செய்திட ஏதுவாக டோக்கன் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ தினசரி ஒரு ரிப்போர்ட்டை கூகுள் ஷீட்டில் இவ்வளோ பேருக்கு நான் டோக்கன் கொடுத்துருக்கேன் அப்படின்றத அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ வீட்டிற்கே பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் பரிசை வழங்க இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ அதனால் கூகுள் ஷீட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேஷன் கடைகளுக்குமே அப்டேட் பண்ணணும் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ பொங்கல் பரிசு தற்பொழுது இருப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எழக்கூடிய நியாய விலை கடைகள், அதிக கூட்ட நெரிசல் ஏறக்கூடிய நியாய விலை கடைகள் போன்ற கடைகளின் பெயர் பட்டியல் முன்கூட்டியே தயார் செய்து மாவட்ட காவல்துறைக்கு அனுப்பணும். ஸோ சட்டம் ஒழுங்கு அந்த இதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகையை மக்கள் பெற்று சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக அரசு வழிவகை செய்கிறாங்க. ஸோ டோக்கன்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நாளை முதல் வழங்கப்படுகிறது. உங்கள் அருகாமையில் இருக்க ரேஷன் கடைகளை பெற்றுக்கொள்ளலாம். வீட்டுக்கு டோக்கன் கொடுக்க போகிறாங்க. ஸோ வீட்டில் தயவு செய்து இருங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஆமாங்க மக்களே, தமிழகத்தில் பொங்கல் பரிசுக்குண்டான டோக்கன்கள் வெளியிட்டாங்க. ஸோ தமிழக அரசு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பாக பொங்கல் பரிசு பெறுவோர்களுக்கான டோக்கன்கள் வந்தாச்சு.
கடையின் பெயர், குடும்ப அட்டைதாரர் பெயர், அட்டை எண், எந்த கிராமம், எந்த தெரு, பொங்கல் பரிசு தொகுப்பு என்னைக்கு தேதியில் வழங்குறாங்க, நேரம், இவைகள் எல்லாமே போட்டுட்டு அந்த டோக்கன் எண் என்ன அப்படின்றதையும் இந்த இடத்துல போட போகிறாங்க. விற்பனையாளர் யார் அது சிக்னேச்சர் பண்ணி கொடுக்க போகிறாங்க. இது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இருக்கிற தமிழ்நாடு நுகர்வோர் உணவு பாதுகாப்பு துறையின் கீழே இருக்கிற கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள் அனைத்துமே இந்த வழிமுறைகளை பின்பற்ற போகிறாங்க. ஸோ நுகர்வோர் பாதுகாப்பு தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் பரிசுக்குண்டான டோக்கன் வெளியிட்டாங்க. டோக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியிட்டாங்க. ஆனால் என்ன டோக்கனில் என்னென்னலாம் கொடுக்க போகிறாங்க அதுதான் இப்போ இருக்கிற ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸ். இந்த தாங்க தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸை வச்சுருக்காங்க அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். அந்த சஸ்பென்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ இந்த 2026ஆம் ஆண்டு வந்திருக்க 2026ஆம் ஆண்டு தை திருநாளை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு நியாய விலை கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்குவது தொடர்பான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளவும் மற்றும் டோக்கன் விநியோகம் குறித்தும் கீழ்கண்டவாறு தெரிவித்த அறிவுரைகளை பின்பற்றி திட்டத்தில் சிறப்பான முறையில் செயல்படுத்திட கூடுதல் பதிவாளர், சென்னை மண்டலம், அனைத்து மண்டல இணை பதிவாளர்களுக்கும் அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ பொங்கல் பரிசுக்குண்டான டோக்கன்கள் அனைத்துமே விநியோகம் பண்ணிட்டாங்க. ஸோ பொங்கல் பரிசு துவங்கப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டாங்க. மண்டலங்களில் செயல்படும் நியாய விலை கடைகளில் இணைக்கப்பட்டுள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஏற்ப நாளை 2/1/2026க்குள் டோக்கன் அச்சிடப்பட்டு விநியோகம் செய்திட வேண்டும். ஸோ தயாராக வச்சுருங்க. நியாய விலை கடைகள் நடத்தும் அனைத்து வகையான நிறுவனங்கள், ஸோ ஏஜென்சிஸ், அந்த பொருட்கள் வாங்குகிற ஏஜென்சிஸும் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டோக்கன்களை கூட்டுறவுத்துறை அச்சிட்டு வழங்கிட அறிவுறுத்தப்பட்டிருக்கு. குடும்ப அட்டைதாரர்களுக்கு சுழற்சி முறையில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் மேற்கொள்ள ஏதுவாக குடும்ப அட்டைகள் பிரிக்கப்பட்டு தெரு வாரியாக பராமரிக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் அட்டைதாரர் பொங்கல் பரிசு தொகுப்பு வேண்டிய நாள், நேரம் குறிப்பிட்டு டோக்கன்களை விற்பனையாளர்கள் குடும்ப அட்டைதாரர்களின் இல்லங்களுக்கு சென்று வழங்க வேண்டும். ஸோ வீடாக இந்த பொங்கல் பரிசை கொடுக்க போகிறாங்க. மக்களே ஹாப்பியாக இருங்க மக்களே. வீடாக ஒவ்வொரு வீடாக வந்து இந்த பொங்கல் பரிசை உங்களுக்காகவே கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த பொங்கல் பரிசை பெறுவதற்கு தயார் நிலையில் இருங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் பொங்கல் பரிசுக்குண்டான அறிவிப்பு அரசு தரப்புலேருந்து வெளியிடப்படலாம். அதனால் பொங்கல் பரிசு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இப்போவே உங்களை தயார்படுத்திக்கோங்க. எங்கேயாவது போயிட்டீங்க அப்படின்னா அந்த டோக்கன் மிஸ் ஆகிடும். ஸோ அதனால் வீட்டிலே இருங்க. இந்த ஒரு 5 தினங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே இருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு 5000 ரூபாய்க்கு உண்டான டோக்கன்கள் அனைத்துமே வழங்க போகிறாங்க. ஸோ ரேஷன் கடை ஊழியர்கள் மட்டுமே பொங்கல் பரிசை வழங்க வேண்டும். இடவசதியை பொறுத்து 2ஆம் நாள் தினந்தோறும் 150லேருந்து 200 பேர் வரை, பிற்பகல் 250லேருந்து 200 பேர் வரை பொங்கல் பரிசு விநியோகம் செய்திட ஏதுவாக டோக்கன் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ தினசரி ஒரு ரிப்போர்ட்டை கூகுள் ஷீட்டில் இவ்வளோ பேருக்கு நான் டோக்கன் கொடுத்துருக்கேன் அப்படின்றத அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ வீட்டிற்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் பரிசை வழங்க இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ அதனால் கூகுள் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேஷன் கடைகளுக்குமே அப்டேட் பண்ணணும் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ பொங்கல் பரிசு தற்பொழுது இருப்பு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எழக்கூடிய நியாய விலை கடைகள், அதிக கூட்ட நெரிசல் ஏறக்கூடிய நியாய விலை கடைகள் போன்ற கடைகளின் பெயர் பட்டியல் முன்கூட்டியே தயார் செய்து மாவட்ட காவல்துறைக்கு அனுப்பணும். ஸோ சட்டம் ஒழுங்கு அந்த இதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகையை மக்கள் பெற்று சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக அரசு வழிவகை செய்கிறாங்க. ஸோ டோக்கன்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நாளை முதல் வழங்கப்படுகிறது. உங்கள் அருகாமையில் இருக்க ரேஷன் கடைகளை பெற்றுக்கொள்ளலாம். வீட்டுக்கு வந்து டோக்கன் கொடுக்க போகிறாங்க. ஸோ வீட்டில் தயவு செய்து இருங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.